ஏசாயா 41 அதிகாரம் 8 முதல் 20 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பந்தியில் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேல் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கள் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேடுகளுமாக்கி வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சீத்து மரங்களையும் மெருதலை செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவாதார விருட்சங்களையும் பாய் மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேல் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலில் 8 வாக்கு தத்தங்களையும் கட்டளையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறதை நாம் பார்க்கலாம். அது ஒவ்வொரு பகுதியாக பார்க்க போகிறோம். முதலாவது பயப்படாதே. போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த பயப்படாத சுத்தமாக நிறையா பார்த்தோம். அதில் இப்போ ஸ்டெப் வைஸாக ஒன்றா பார்க்க போகிறோம். முதலாவது இந்த பயப்படாதே. பாருங்கள், வாழ்க்கையில் எவைகளை குறித்தெல்லாம் உங்களுக்கு பயம் இருக்குதோ, கர்த்தரை குறித்து பயம் இருக்கிறது வேற. கர்த்தரையற்று சூழ்நிலையில் என்னென்ன மனிதரை குறித்த ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், படிப்பை குறித்து ஒரு பயம், இந்த மாதிரி என்னென்ன பயங்கள்லாம் எந்த விதத்தில் இருந்தால் கூட கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை என்னை பார்த்து சொல்கிறாரு, நீ இவைகளை குறித்தெல்லாம் பயப்படக்கூடாதுன்றாரு. பாருங்க, அப்போ பயப்படாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியும். உலகத்தான் என்ன பண்ண முடியும்னா இருக்க முடியாது பாருங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா அதுக்கு தான் அவர் சொல்கிறார், பயப்படாதுன்னு சொல்லிகிட்டே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார், நான் உன் கூட இருக்கேன் பண்ணுறேன். இதுதான் நமக்கு பிடிக்கணும். பாருங்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழணும், தேவ பிள்ளைகள் முதல்ல புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை கவனிக்கணும். இந்த வார்த்தையிலெல்லாம் படிக்கும் பொழுதெல்லாம் யாருக்கோ எழுதப்பட்டிருக்குது, எவங்களுக்கோ எழுதப்பட்டிருக்குது, யாருக்கோ சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ முடியாது. போச்சு, பிசாசின் வஞ்சனைக்குள்ளே மாட்டப்பட்டிங்கன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை பார்க்கும்போது முதல்ல கவனிக்கணும், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். நீங்கள் அப்படி விசுவாசிச்சா தான் அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கணும். வார்த்தை சும்மா ஏதோ சொல்லப்பட அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இப்படி இந்த அணுகுமுறையில் நீங்கள் வேதத்தை படிக்கக்கூடாது. வேதத்தை சாதாரண புத்தகமாக எண்ணிட்டிங்கன்னா போச்சு, பிசாசு வஞ்சி தருவான். வேதம் சாதாரண புத்தகம் அல்ல, வேதம் கடவுள், வார்த்தை கடவுள். அதான் வேதம் ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. எந்த வார்த்தை தேவனாக இருந்தது? இந்த வார்த்தை தான். கர்த்தர் நம்ம கையில் எழுதி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, இந்த வார்த்தை. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் கடவுள் சொல்லப்படலை. சொல்லப்பட்டிருக்கா? குமுத புத்தகம் இருக்குது, கற்கண்டு புத்தகம் இருக்குது, உலகத்தான் நிறையா மந்திர புத்தகம் எழுதியிருக்கான். நிறையா பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தெய்வங்களுக்குரிய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கான். அந்த தெய்வம் எதாவது பார்த்து சொல்லிச்சான், இந்த புத்தகத்தில் வார்த்தைகள் நானாக இருக்கேன் அப்படின்னு இருக்குதா? கிடையாது. அதான் அந்த புத்தகம் இதுக்குள்ள வித்தியாசமே. ஏன்னா இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குன்னா கர்த்தருடைய உயிர் இருக்குது, கர்த்தருடைய ஜீவன் இருக்குது. பாருங்கள், அதான் இயேசு சொல்கிறார், என் வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாகவும் இருக்குது. இதெல்லாம் கவனிங்க. வசனத்தை படிச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா, ஜீவனாக இருக்கிறது அப்படின்னா இன்னும் போய் நல்ல இந்த ஆர்சி பைப்பில் போய் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஜீவனாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்காது. இன்னும் எப்படி போட்டிருக்கு அந்த மொழிபெயர்ப்பில், உயிராக இருக்குது. உயிர் தெரியுமா? உயிர் இருக்கா? ஏன்னா சில மொழிபெயர்ப்பு பார்த்தோம்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். என்னவா, என் வார்த்தை உயிராக இருக்குது. யார் உயிராக இருக்குது? என் உயிராக இருக்கிறது. என் உயிர் எதில் இருக்குதுன்னா இந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. இந்த வார்த்தையை படித்தேன் அப்படின்னா என் உயிரை நீ ரிசீவ் பண்ணுற. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜீவன் உனக்குள்ளே பாஞ்சிச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணும் அப்படின்னா உன்னை பலப்படுத்தும், உன்னை தைரியப்படுத்தும், உன்னை அழகாக வந்து தேவனுடைய ஸ்டாண்டர்டில் வந்து நிப்பாட்டி விட்டுரும். அழகாக தேவனை எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணிடும், இந்த வார்த்தை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா நிப்பாட்டிடும். பாருங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறோம். ஆகையால் தான் இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும், பைபிளை
படிப்பதற்கு முன்பாக ஜெபிக்கணும். கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது, அது ஆவியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த ஆவியாக இருக்கிற வார்த்தை ஆவியாக இருக்கிற மனுஷனை தான் பலப்படுத்த முடியும். உங்கள் உள்ளான மனிதன் எப்படி இருக்கான்? ஆவியாக இருக்கிறான். இந்த ஆவியாக இருக்கிற மனிதனை போய் டச் பண்ண எதால் முடியும்? உங்களால் முடியுமா? உங்களுக்குள்ள ஆவிக்குரிய மனிதனை தொட முடியுமா? முடியாது. வார்த்தை போய் தொடும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு உள்ளான மனுஷன் அதுதான் நீ ஒரிஜினலான ஆள். இந்த ஆள் தான் அநேக நேரம் சோர்ந்து போகுது, வீக் ஆகுது, பயந்து போயிருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு மத்தியில் இந்த உள்ளான மனிதனைக்குள்ளே நான் வேலை செய்யணும் அப்படின்னா நீ இப்போ என்கிட்ட உட்காரணும். என் வார்த்தை என்ன பண்ணணும்? வசனத்தில் என்ன பண்ணணும்? உட்காரணும். அப்போ வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வசனத்து மூலிமா உன்னோட பேச போகிறேன், இந்த விசுவாசத்தில் படின்றாரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி பைபிளை படிக்கணும், கிறிஸ்தவளாக இருந்தால் படிக்கணும், இப்படி தான் எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, நான் கூட இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. வேதத்தை படிக்கணும் என்ன சொல்கிறோம்? சில நேரம் வேதம் படித்தாவே தூக்கம் வருதுன்னு சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா? இவங்க அணுகிற முறை மொதல் தப்பு. இவங்க அணுகிற முறையை ஃபஸ்ட்டு வேதத்தை படித்தாவே தூக்கம் வருது, வேதத்தை படித்து ஆகணும், இந்த எண்ணத்தோடு போய் அணுகுவாங்க பாருங்க. வேதத்தை படித்தாகணும்னு போய் படிக்கிறதே முதல் தப்பு. வேதம் எனக்கு உணவு, சாப்பாடு, ஆகாரம். என் ஆவிக்கு தேவனுடைய ஆவி தான் ஆகாரம். சோறு சாப்பிடாமல் போட்டால் 3-4 நாள் வெளிஞ்சு உருகுலைந்து இந்த அழகெல்லாம் என்ன ஆயிரும்? தொக்குழுந்து கண்ணெல்லாம் வெளியே வந்து ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்குது. இந்த சரீரத்துக்கு ஜீவனை கொடுக்கறது எது? உயிரை கொடுக்குறது இந்த உணவு. அநேக நேரம் உங்கள் ஆவிக்குரிய மனிதன் பலவீனமாக இருக்கிறது காரணம் என்னென்னா இதுக்குரிய ஆகாரத்தை நீங்கள் கொடுக்கறது இல்லை. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு வசனத்தை படி. அது ஆகாரம். முதல்ல ஆகாரம். ரெண்டாவது தேவன் என்னோடு பேசுகிற காரியம். கடவுள் எப்படி பேச போகிறாராம்? அவர் உயிர் எதுக்குள்ளே இருக்குது? வார்த்தைக்குள்ளே இருக்குது. இப்போது தேவன் இந்த வார்த்தையிலிருந்து என்ன பண்ணுறாரு? பேச ஆரம்பிக்கிறார். இது செத்த வார்த்தை இல்லை. எப்படி இந்த சரீரத்துக்குள்ளே உங்கள் உயிர் இருக்கா இல்லையா? இருக்கிறனால தானே பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த வார்த்தைக்குள்ளே அவர் இருக்கிறாராம். அப்போ வார்த்தைக்குள்ளே அவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு நீங்கள் போய் படிக்க ஆரம்போது, இந்த வார்த்தையை நெருங்க ஆரம்பிக்கும் போது தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் வேதத்தை படிக்கும்போது கூட சரியான அணுகுமுறை ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, நான் சொல்லித்தரலாம் கவனிங்க. வேதத்தை படிக்கணும், எங்கள் பாஸ்டர் தான் சொன்னார், உங்கள் பாஸ்டர் சொன்னது வேறு, இப்போ நான் சொல்கிறது வேறு, அதை தான் கவனிக்கணும். அதுதான் இங்கே வித்தியாசம் இருக்குது. எங்கள் பாஸ்டருக்கு 80 வயசாகும், 70 வயசாகும், அவரெல்லாம் ரொம்ப அனுபவம். 70 வயசு 80 சட்டை வச்சதெல்லாம் மேட்ரு அனுபவம் கிடையாது. இங்கே வா, எது அனுபவம் நான் சொல்லித்தரேன். என் பிரசங்கத்தை கவனிச்சா கண்டுபிடிச்சிடலாம் எது அனுபவம் எது அனுபவம் இல்லைன்னு. அவர் சொல்கிறது வேறு, நான் சொல்கிறது வேறு. வேதத்தை அநேகனை தூக்குவது காரணம் என்னன்னா உங்கள் அணுகுமுறை முதல் தப்பாகி போச்சு. வேதத்தை ஏனாதான்னு பார்த்துட்டீங்க. வேதத்தை ஏனாதான்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பிடிக்காது. பாருங்கள், பல இடத்துலலாம் கடவுள் கடினமாக பேசியிருப்பார். என் வேதத்தை அற்பமாக எண்ணிட்டேன், என் வேதத்தை மறந்தேன், அதனால் ஒன்றை மறந்தேன், உன் பிள்ளைகளை மறந்தேன்வார். எப்படி பார்த்தீங்களா? இவ்வளோ பேசுகிறாருன்னா அப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்? கடவுள் இவ்வளோ கோமா பேசுகிறார், இப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் அங்கே கவனிச்சிங்கன்னா வேதத்தை தேவன் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறான்றாரு. அதை தான் கவனிக்கணும். முக்கியத்துவப்படுத்தினால தான் இவ்வளோ கோமா பேசுகிறாரு. நான் இவ்வளோ முக்கியத்துவப்படுத்துகிறேன், இப்போ நீ எதை முக்கியத்துவப்படுத்தணும்? ஏன் வேதத்தானே முக்கியத்துவப்படுத்தணும்? வேதமே இல்லைன்னா நான் எப்படி உன்ட்ட பேச முடியும்ன்றாரு. நீ வேதத்தை வெறுக்கும் போது என்ன வெறுக்கிறேன்றாரு. ஒரு தேவ பிள்ளை வேதத்தை வெறுத்துட்டு போய் ஜெபிச்சிங்க அப்படின்னா அந்த ஜெபமே முதல் கேட்கப்படாது. வேதத்தை கேளாவுடைய ஜெபம் அருவருப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது நீதிமொழியில். படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் எங்கே நாங்கள் கேட்க சில இடங்களில் கேட்கலாம். வேதத்தை கேளாவுடைய ஜெபம் மிகவும் அருவருப்பு. நிறைய பேர் ஜெபம் 2 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன், 1 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன், அழுது ஜெபம் பண்ணேன், எங்கள் அம்மா நைட்டெல்லாம் அழுகிறாங்க, பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாங்க. ஏசப்பா கொஞ்சம் கூட கேட்க மாட்டீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு வேதத்தை கேளுங்க மொதல் குடும்பமா அப்படின்றாரு. நீ பாட்டு அம்மா அழுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, என் மேலே கோவம் வந்துடுது கேட்க மாட்டீங்கன்னு. நான் கேட்குறவர். ஏன் வேதத்தை கேட்கலன்னா நான் எப்படி ஓன் ஜெபத்தை கேட்பேன்றாரு. வேதத்தை முதல் கேளுன்றாரு. நான் முக்கியத்துவப்படுத்துறதை நீ முக்கியத்துவப்படுத்து, நான் முக்கியமற்ற விஷயத்தெல்லாம் நீ முக்கியத்துவப்படுத்திட்டுன்றாரு. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் விழுந்து போனது காரணம் என்னென்னா அந்த வசனத்தை முக்கியத்துவப்படுத்தலை. இது ஏதோ மத புத்தகம் கிடையாது, இதுதான் நமக்கு ஆகாரம். இந்த புத்தகத்தை தான் கடவுள் பேச போகிறார். இந்த வேதம் என்னென்னவாக இருக்குது என்பது கூட மிக நீண்ட பிரசங்கம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு எடுக்கிறேன் பாருங்கள். இந்த வேதம் என்னவாக இருக்குது, நமக்கு என்னெல்லாம் அதை செய்யும், எப்படி அணுகுனா எப்படியெல்லாம் இதில் நீங்கள் பெற முடியும் என்பதெல்லாம் இருக்குது பாருங்கள். நீங்களாம் உங்கள் பாஸ்டர் ஏதோ பேசிட்டு போவாங்க, இங்கே பேசுறது வேறு, இங்கே நாங்கள் செஞ்சே காமிப்போம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத. ஆக சாதாரண ஆளு மாதிரி என்ன நினைக்கிறாதீங்க, நான் சாதாரண பாஸ்டர்லாம் கிடையாது. நம்மளை பற்றி தெரிஞ்சுன்னா இந்த மகாபலி மீட்டிங் வந்தால் தான் தெரியும் அங்கே என்னென்ன கடவுள் வெளிப்படுத்துகிற விஷயங்கள்லாம். என்ன சுந்தர் பிரதர் என்ன சாதாரணமாக தானே இருந்தீங்க, மற்றவங்க போல் இருப்பீங்கன்னு நினச்சிங்க. இவ்வளோலாம் இருக்கா என்றதெல்லாம் எங்கே பார்த்தீங்க? சில விஷயங்கள், இன்னும் சில விஷயம் தாங்க பார்த்தீங்க. தேவப்பிள்ளை விளங்கிக் கொள்ளுங்கள், நான் பெருமைக்கு சொல்லலை, இவ்வளவும் கடவுள் என்ன பண்ணுறாரு இதில் இருக்கிறார். சரி, இப்போ வருவோம் பாருங்கள். இப்போ என்னவாம் கர்த்தர் பேசுகிறாரு, நீ பயப்படாத. அப்போ தேவ பிள்ளைகள் பயப்படுவதை கர்த்தர் விரும்புகிறாரா அப்படின்னா விரும்பலை. அவரை குறித்த பயம் இருக்கணுமே தவிர்த்து மற்ற எந்த பயமும் இருக்கக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்ளுங்க.
இப்போ மறுபடியும் கத்த சொல்றாரு, உனக்கு வேற ஏதாவது பயம் இருக்குதா, உன்னை செக் பண்ணி பாரு. அப்படி இருந்தா அது உன் வாழ்க்கையை அழிச்சிரும். எதை குறித்து பயந்துட்டு இருக்கியோ அந்த பகுதியில் உன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும் அப்படின்றார் கத்தர். எத்தனை பேர் புரியுது? வாழ்க்கையில் இதை நல்லா பிடிச்சி வச்சுக்கணும், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த வேர்டெல்லாம் கத்தோடைய சித்தத்தை நல்லா விளங்கிறணும். கடவுளுக்கு குறித்ததான விருப்பம் என்னன்னு தெரியலனா தப்பாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். தப்பான காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துடும். பிசாசு உள்ளே வந்து என்ன பண்ணுறோம், உட்காந்து அவன் பாட்டு ஆட்டம் பாடிட்டு இருப்பான். இதெல்லாம் கடவுள் சித்தம் போல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்லுவார், இதெல்லாம் ஏன் சித்தம் இல்லைப்பா, பிசாசை நீ உள்ளே விட்டுட்டு இருக்க, எங்கெல்லாம் விட்டுட்டு இருக்க அதை துரத்தேடி எப்படி நீ இருக்கணும் நான் படைச்சிருந்தோம் அந்த நிலையில் நீ இருக்கணும் விரும்புகிறார். அப்போ கத்தரை குறித்து பயப்படணும் சொல்கிறாரே தவிர்த்து மற்ற எந்த பயத்துக்கும் நீ பயப்படணும் கத்த சொல்லலை. புரியுதுங்களா? அப்போ ஒரு சில இடங்களில் ஒரு சில பயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறார், அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் அதை வரும்போது சொல்கிறேன். இப்போ இங்கே பார்ப்போம். இப்போ கத்த சொல்கிறாரு என்ன பயப்படாத அப்படின்னா, உன் வாழ்க்கையில் மனிதனுக்கோ அல்லது எதிர்காலத்தை குறித்தோ அல்லது படிப்பை குறித்தோ வேறு என்னென்ன சில்லறைத்தனமான விஷயத்தெல்லாம் பயந்துட்டு இருக்கியோ தூக்கி போடும் முதல்ல. ஏன் அப்படின்னா நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன்றார். என்ன வாக்கு கொடுக்குறார்? நான் உன்னோட இருக்கிறேன்றார். அதுதான் வாக்கு. அப்போ தேவ பிள்ளைகள் எதை பற்றி பிடிக்கணும் தெரியுமா? அவர் கொடுத்த வாக்கை பற்றி பிடிக்கணும், வசனத்தை பற்றி பிடிக்கணும், ஜெபத்தில் சொல்லணும், எப்போதுமே இந்த நினைவாக இருக்கணும். கர்த்தாவே நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னீங்களே, நான் எதுக்கு பயப்பட போகிறேன், நீ பயப்பட மாட்டேன், இப்படி சொல்லணும். இந்த வாக்கை பற்றி பிடிக்கலன்னா போச்சு பாருங்க. ஹலோ, வார்த்தையை தான் என்ன பண்ணணும், பற்றி பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதையோ பற்றி பிடிச்சிட்டு இருக்காதீங்க. ஆவியில் நம்புறதெல்லாம் நல்லது. ஆவியில் நம்பணும், அபிஷேகத்தில் நம்பணும், நிரப்பப்படணும். ஆனால் ஆவியில் நம்பணுவங்களாம் வார்த்தையை பற்றி பிடிக்கலன்னா நிறையா அது நடக்காது. அதான் ஒரு சபையை குறித்து அவர் சொன்னார் பாருங்கள், இப்படிலாம் இருக்குது. நான் சொன்னேன், அங்கே ஆராதனை எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஒர்ஷிப்பெல்லாம் அவர் நல்லா தான் பண்ணுவார், சினிஃபில் உள்ளவங்க கூட அவர் பாட்டெல்லாம் கேட்பாங்க. ஆனால் சத்தியம் இல்லாதனால ஜனங்கள்லாம் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஆராதனை என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணும், சத்தியம் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பார்க்கும். சத்தியத்துக்கு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னா போச்சு. அப்போது ஒரு போதகருக்கு சத்தியத்தை குறித்தான வெளிச்சம் நல்லா தெரியணும், வாத்தின் விளைவுகளை பற்றி நல்லா தெரியணும். அது தெரிஞ்சால் தான் அவரே என்ன பண்ணுவார், அங்கே மக்களுக்கு உபதேசிப்பார். சும்மா பாட்டு ஆராதனை எல்லாம் சரியாயிருமா? நீ பாட்டு பாடிக்கிட்டே இருங்களேன், ஆராய்ச்சிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்கள் ஸ்டாப் பண்ணுவார் தெரியுமா? நிப்பாட்டு போய் சத்தியத்தை கற்றுக்கணுவார். நான் அப்படி தான் பாருங்கள், என் வாழ்க்கையில் இந்த சத்திய வார்த்தையெல்லாம் அவ்வளோ பெருசாக என்னலை, கடவுளை ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, இதுதான் மிக பிரம்மாண்டமான காரியம் சொல்லிட்டு போய் மாடியெல்லாம் பாட்டு பாடி துதித்து ஆராய்ச்சிட்டு பாருங்கள். ஆனால் வாழ்க்கையிலும் பல கேள்விகள், தனிப்பட்ட வாழ்வில் சில பிரச்சனை, பாவ பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கடவுளை இப்படி துதிக்கிறேன், கடவுளை இப்படி ஆராதிக்கிறேன், இப்படிலாம் ஜெபிக்கிறேன், ஏன் தப்பான எண்ணங்களும் அசுத்தமான இச்சையின் காரியங்கள் இதுலேருந்து தான் ஏன் வெளிவர முடியல, ஏன் இப்படி இருக்கிறேன்? அப்போ ஆண்டோட ஜெபம் பண்ணுறேன், என்ன ஆண்டவரே உண்மை தானே துதிக்கிறேன், பாட்டு பாடுறேன், ஏன் எனக்குள்ளே இவ்வளோலாம் காரியம் இருக்குது அப்படின்னு. கர்த்தர் சொன்னார், சத்தியத்தை கற்றுக்கொள், வேதத்தை படி, சத்தியத்தை கற்றுக்கொள், வேதத்தை படி. இதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பார் பாருங்க. ஹலோ, அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போ தான் ஜெபிச்சு துதிச்சு ஆராய்ச்சி பாருங்கள், உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன சொல்லுவார், வேதத்தை படி, சத்தியத்தை கற்றுக்கொண்டு தான் சொல்லுவார். கடவுளுக்குள்ளே நல்ல உறவாடவங்களுக்கு போய் கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட அளவு தான் ஆராதிக்க முடியும். அடுத்த நிலையில் உங்களுக்கு அந்த ஆராதனை அடுத்துக்கப்புறம் பண்ணாலும் உங்களுக்கு பண்ண தோணாது, வெறுமையாயிரும். ஏன் தெரியுமா? கடவுளுடைய முழுமையான விருப்பம் அது இல்லை. ஏன்னா உங்களை காட்டில் ஆராதிக்கிறதுக்கு 24 மணி நேரமும் தூதரை போட்டு வச்சிருக்கிறார். அவங்களுக்கு வேலையே என்ன? சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி முழுவதும் அப்படி மகிமையாக நிறைந்திருக்குது, பரலோகம் முழுவதும் ஆராதனை எல்லாமே இருக்குது. அதை காட்டிலும் மேலான ஒன்றை நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆராதனை ஏற்றுக்கிறேன், ஆராதிக்கணும் இல்லைன்னு சொல்லலை. ஆராதனையே பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா எதுக்கு ஆதாயப்படுது தெரியுமா? வார்த்தையை கற்றுக்கொள்வதுக்கு. ஏன் இந்த பாட்டு பாடுறோம், ஏன் ஜெபிக்கிறோம்னா அங்கே மனம் திரும்ப வச்சு உங்களை சரி பண்ணி கடைசி எங்கே தான் கொண்டு வரோம், அந்த வசனத்தை போதிக்கிறதுக்கு தான். ஏன்னா உங்கள் மனசு எங்கெங்கேயோ வேறு நிலையில் இருக்கும், அதை சரிப்படுத்துறதுக்கு தான் அந்த ஆராதனை. புரியுதுங்களா? ஆராதனையே எல்லாம் சரியாயிரும், அல்லேலூயா சோத்திரப்பா எல்லாம் சந்திச்சிடுவான்னு முடியாதது. ஆராதிச்சு போய் அந்த இதெல்லாம் பாருங்கள், நிறைய போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பாட்டு துதி எல்லாம் இருக்கும். இப்போ ஒவ்வொரு வாழ்க்கையை போய் பாருங்கள், சிந்தி சீரஞ்சு போய் கிடக்கும், பூச்சா நடத்திக்கிட்டு போவாங்க. ஆகையால் கவனிங்க, இப்போ வார்த்தைகள் வரும் பாருங்க, நீ பயப்படாதேன்றார் பாருங்க. அப்போ பயப்படாமல் இருப்பதுக்கு காரணம் கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். என்ன வாக்கு தரார்? நான் உன் கூட தான் இருக்கின்றார். அப்போது நிறைய நேரங்களில் நம்ம பயந்துட்டே இருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்ல வர்றாரு, நீ எதை முன்வைக்கிறேன்னா பயத்தை முன்வைக்கிற. நீ எப்போ பார்த்தாலும் ஃபோக்கஸ் பண்ணுறது எதை ஃபோக்கஸ் பண்ணுற, என்னென்ன விஷயத்தெல்லாம் பயந்துட்டு இருக்கியோ, யாரெல்லாம் உன்னை பயமுத்துறாங்களோ, உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து மற்ற எல்லா தேவையற்ற விஷயங்கள்லாம் முன்ன வச்சு 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 யோசிச்சுக்கிட்டே இருக்கிற.
இதுதான் நீ பண்ணுற பெரிய பிரச்சனைன்ற. ஏன் பிரச்சனை வெளியே வர முடியல? ஏன் கடவுள் உனக்கு வேலை செய்ய முடியல? கடவுள் உங்க கூட தானே இருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரா இல்லையா? உங்களோட கடவுள் இருக்காரா இல்லையா? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியான உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீங்களா? இயேசு யாரெல்லாம் பெற்றிருக்கீங்களோ அவங்களுக்குள்ளலாம் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ இருந்து ஏன் தேவன் உங்களுக்கு உதவி செய்யலை? தேவன் உதவி செய்யாமல் இருப்பாரா? உதவி செய்கிறா இல்லையா? வேற்ற எல்லா பரிசுத்தவங்களுக்கும் உதவி செஞ்சாரா இல்லையா? கேட்குறவங்களுக்கு உதவி செஞ்சாரா இல்லையா? அப்படிப்பட்ட கர்த்தர் இன்னைக்கு மாறிட்டாரா? இல்லை. அப்போது கடவுள் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் உதவியை பெறாதுக்கு முதல் காரணமே கர்த்தர் சொல்கிறார், நீ தான் அந்த காரணம். நீ அதைத்தான் விளங்கிக்கொண்டார். அதுக்கு தான் சத்தியத்தை கற்றுக்கோ. ஏன்னா இப்போ எதை முன்வைத்து பார்த்துட்ருக்க? யாரெல்லாம் பயமுறுத்துறாங்களோ, என்ன விஷயங்கள்லாம் உன்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த பயமுறுத்துகிற அந்த விஷயங்களையே நீ பார்த்துட்ருக்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ எதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க? இப்போ இந்த செல்லுனா, இந்த செல்லை பார்க்காத அப்படின்னா நான் தான் பார்க்கக்கூடாது. பார்த்தாலும் பார்க்கலாம், பார்க்க வேணாலும் பார்க்காம இருக்கலாம். நீ இந்த செல்லை பார்த்துக்கிட்டே இருக்காத, இதை பார்த்தா தான் கெட்டு போவேன்னு சொல்லும் போது, நான் இதை பார்க்குறாதான் கெட்டு போகிறேன்னு எனக்கும் தெரியும் போது இந்த செல்லை தூக்கி வச்சுட்டா நல்லது. அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன், புரியறதுக்கு சொல்கிறேன். இந்த பயத்துக்குரிய காரியங்களை உங்கள் கண்முனக்க நிறுத்தி நிறுத்தி என்ன பண்ணுறீங்க? பயந்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த பயத்தின் காரியங்களை கடவுள் போல பார்க்குறீங்க. ஹலோ, அதை தான் கவனிக்கணும். கடவுளை பெருசாக பார்க்குறது இல்லை. எதை பெருசாக பார்க்குறீங்க? பயத்தை பெருசாக பார்க்குறீங்க. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் ஆட்டி படைக்குது. பார்க்க பார்க்க என்ன பண்ணுறது? இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, வாழ்க்கை இப்படி ஆயிருமோ, இதே மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி இருக்குமோ, நிறைய தியானம், நிறைய காரியங்கள் யோசித்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, இதை சிந்திக்க சிந்திக்க வீக் ஆகிக்கிட்டே இருப்போம். இதை சிந்திக்க சிந்திக்க அடுத்த கட்டம் என்ன யோசிக்கலான்றது இல்லாமல் போயிடும். இதை சிந்திக்க சிந்திக்க என்னன்னா ஞாபக சக்தி இழக்க ஆரம்பிக்குது. மைண்டு ஃபுல்லாக என்ன பண்ணுது? அப்படின்னா கொலாப்ஸ் ஆகுது, ஒரு குழப்பம் ஆகுது, நிம்மதி இல்லை, நைட்டு தூக்கம் இல்லை. மாத்திரை கொடுங்க. என்ன மாத்திரை? தூக்க மாத்திரை. ஏன் நிறைய பேருக்கு தூக்க மாத்திரை போடுறாங்க? டாக்டர் சொல்கிறது தான். தூக்க மாத்திரைக்கு காரணமே என்ன அப்படின்னா, இவங்க முழுவதும் எதை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை யோசிக்கிறதுனால இவங்களால வெளியே வர முடியல. இவங்க சொல்லுவாங்க தூக்கமே இல்லை. வேற ஒன்றும் இல்லை, நீ பார்த்துட்டு இருக்க, நீ அதில் ஒன்றி இணைந்துட்ட, அதுக்குள்ளே ஒன்னஸ் ஆகிட்ட. பயத்தில் மிங்கிள் ஆகும்போது என்ன ஆகுது? நீ மிங்கிள் ஆக ஆக எப்படியெல்லாம் பயந்தியோ அப்படியெல்லாம் வாழ்க்கையில் அது நடக்க ஆரம்பிப்பதுக்கு நீ வழியை திறக்கிற. கடவுள் வந்து வேலை செய்வதுக்கு நீ வழியை திறக்கலை. நீ எதை வேலை செய்வதுக்கு வழியை திறந்துருக்க தெரியாமல் பயத்துக்கு. அதில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, பூமியில் மனுஷனே நீ என்ன கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கோம். பூமியில் என்ன கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். யார் கொடுக்குற அந்த அதிகாரத்தை? எல்லா மனிதனுக்கும் கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்ன இன்னொரு மொழிப்பு சொல்லுது? பூமியில் என்ன அனுமதிக்கிறியோ நான் உனக்கு அனுமதிக்கிறேன், நீ எதை அனுமதிக்கலையோ நானும் அனுமதிக்கலைன்றார். பாருங்க, அப்போ கவனிக்கணும். நீ எதை அனுமதிக்கிறோ கர்த்தர் அனுமதிக்கிறார், எதை அனுமதிக்கலையோ அவர் அனுமதிக்கல. அப்போ கர்த்தர் சொல்றார், பயத்தை நீ அனுமதிச்சிருக்கிற, அதனால தான் பயம் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு. நான் வேலை செய்யணும் அப்படின்னா நீ அதை என்ன பண்ண? புறமே தள்ளு. நீ என்ன பார்க்கறதுக்கு பதிலாக நான் பெரியவர், வல்லவர், சர்வ வல்லவர், உனக்கு நன்மை செய்வேன் என்று இந்த படத்தை, இந்த பிக்சரை நீ கண்முன்ன பார்க்காம நீ எதை பார்த்துட்டு இருக்க? நீ பயத்தையும் அசுத்தமான காரியத்தையும் அருவருப்பான காரியத்தையும் உள்ள வச்சு வச்சு பார்க்கும்போது அதோடு ஒன்று இணைய அது உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. பாம்பின் விஷயம் எப்படி கொத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி சரீரத்தை என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லாமல் சேலக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி நான் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையை பிசாசு அழித்து கொண்டு இருக்கிறான். அப்போ பிசாசு எப்படி நுழையிறான் என்பது தான் கர்த்தர் சொல்கிறாரு. பிசாசு நுழைப்பதுக்கு காரணம் நீ தான். அப்போ என்னன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு ஒத்துழைப்பு தராத வரைக்கும் நான் உன் வாழ்க்கையில் உதவி செய்ய முடியாது. நீ பிசாசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குன்றாரு. இங்கே இருக்க பிசாசாக இருந்தால் கூட அவன் டீசெண்டாக தான் உள்ளே வருவான். இங்கே பாஸ்டர் தான் சொல்லுவா தெளிவாக. பிசாசு கூட என்ன பண்ணுறான்னா உன் அனுமதி கெட்டால் வரான், நீ அனுமதிச்சா வரேன்னு. அப்போ அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள் கர்த்தரை அனுமதித்தேன்றாங்க, ஆனால் விளைவுகளை பார்த்தா வேற மாதிரி இருக்குது. உண்மையா இல்லையா? எங்க நான் ஜோம் பண்ணிக்கலாம், ஜோம் பண்ணோம், அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டோம், 1 மணிக்கு ஜோம் பண்ணோம், 1 மணிக்கு ஜோம் பண்ணோம். அப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனை? ஏன் மாற்றம் இல்லை? ஏன் அற்புதம்? அதாங்க தெரியல. அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு, 1 மணிக்கு பண்ண எத்தனை நிமிஷம் கடவுளை பற்றி நினச்ச? 2 நிமிஷம் பண்ணியிருப்பியா? உன் நினைவுகள் எங்கே இருந்துச்சு? இங்கே தானே. ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக எதை பார்த்துட்டு இருக்க? உன் நினைவுகள்லாம் எங்கே இருக்குது? எதோட ஃபிட்டாக இருக்குது? அசுத்தமான காரியத்திலையா, அருவருப்பான காரியத்திலையா? அதவே முன்னே வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் செல்லுனாலே விழுந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி செல்லை நீ கீழே வைக்காத வரைக்கும் நீ வழங்கவே மாட்டேன். தான் உண்மை. என்ன பாஸ்டர் சபிக்கணும்? நான் சபிக்கலை, நீங்கள் விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. எதை பார்க்குறீங்க என்பதை கவனிங்க. வேற ஒன்றை உள்ளே விட்டுக்கிட்டு எனக்கு இப்படி தெரியுது, எனக்கு அப்படி வருது, என்னால் மேற்கொள்ள முடியல, என்னால் ஜெயிக்க முடியல. எதை உள்ளே விட்ட? ஆதாம் அதான் சொன்னார், பிசாசை உள்ளே விடாதான் அவன் உள்ளே விட்டு என்ன பண்ணிட்டான்? அனுமதி கொடுத்தான் பாருங்க. அதுதான் பிரச்சனை காரணமே. இல்லை, நீங்கள் உள்ளே விட்டுட்டு 24 மணி நேரம் செல்லில் வேறு விஷயத்தை பார்த்துக்கிட்டு
எனக்கு நல்ல கனவு வரும்னா எங்கிட்டு வரும் நல்ல கனவு? நல்ல எண்ணங்கள் வந்தால் எப்படி வரும்? பொல்லாத எண்ணங்கள் தான் வரும். ஏன்னா பொல்லாத விஷயம் தானே பார்த்துட்டு இருக்கோம், பொல்லாத காரியம் தானே பார்க்க. உள்ள எதை அனுமதி கொடுத்தீங்க? எது உள்ள வர்றதுக்கு வாசலை திறந்தீங்க? கண் என்பது வாசல், காது என்பது வாசல், மூக்கு என்பது வாசல், வாய் என்பது வாசல். இது வழியெல்லாம் உள்ள போய் என்ன பண்ணுறது? உன் இருதயத்தை ஆக்கிரமிக்கிறது. உன் இருதயத்தை ஆக்கிரமிப்பது எதை பார்க்குறியோ அதை ஆக்கிரமிக்குது. புரியுதுங்களா? அப்போ அதே போல தான் நம்ம முன்னக்க சில பயங்களை நம்ம கண் முன்னக்க நிறுத்தி சிந்தனை நிறுத்தி பார்க்கும்போது அது உங்களை ஆக்கிரமிக்குது. அதன் வழியாக பிசாசு நுழையுது. புரியுதுங்களா? அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணாத, ஃபஸ்ட்டு பயப்படாத. எதுக்கெல்லாம் பயப்படுறியோ முதல்ல பயப்படுவதை நிறுத்து. பயத்தை குறித்து பார்ப்பதை முதல்ல நிறுத்துன்றார். எத்தனை பேர் புரியுது? இதை தான் மெயினாக சொல்ல வரேன். அதனால தான் பாருங்கள், வேதத்தில் ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு சில காரியங்கள் புலப்படும். அதனால் சில வசனங்கள்லாம் கொஞ்சம் பார்க்கணும், பார்த்தா நல்லது. ஆமேன். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. 16:8 சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. யார் சொல்கிறா? தாவீது சொல்கிறான் பாருங்க. இப்போ சொல்கிறான், அவன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பார்த்துட்டான், கண்டுபிடிச்சிட்டான். என்னன்னா அவன் வாழ்க்கையிலையும் எவ்வளோ பிரச்சனைகள். நீங்கள் வேதத்தை படிக்காமல் இருக்க நிறையா சம்பவம் பார்த்துருப்பீங்க. தாவீது சந்தித்த பிரச்சனைகள்லாம் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ காரியங்கள்லாம் பார்த்துட்டான் பாருங்கள். அவன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டான். என்ன கற்றுக்கிட்டான்? பிரச்சனைகள் எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஆனால் பிரச்சனை மத்தியில் நான் பிரச்சனையை முன்வைத்து பார்ப்பதை முதல் நிறுத்த பழகணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில். கர்த்தரை முன்வைத்து பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம்னு பாருங்கள். நான் தாவீது வாழ்க்கையில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன ஆண்டவரே, எப்போ அபிஷேகம் பண்ணி எப்போ தூக்கி அவனை போய் உட்கார வைக்கிறீங்க? அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் போர், சண்டை, அது இது. யாராவது இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? தாவீது வாழ்க்கையை படித்து சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? என்னடா இவ்வளவு நம்ம பிரச்சனையே கொடுமையாக இருந்தால் இவன் பிரச்சனை ரொம்ப கொடுமையாக இருக்குதே. நான் அதெல்லாம் நினைப்பேன் பாருங்க. ஆனால் இப்போ எனக்கு விளங்குது அவன் எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணான் அப்படின்னா, அவன் வாயின் வார்த்தையில் கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சாச்சு? கர்த்தரை முன் வைத்தேன், அதனால தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. கர்த்தர் முன் வைத்ததுனால தான் எந்த பிரச்சனையும் எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் அவன் வாழ்க்கையை படிக்கும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்கும்போது எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, பார்த்தியா, அவன் வாழ்க்கையை பார்க்கும் போதே உனக்கு பெருசாக தெரிஞ்சு உனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போது பிரச்சனை ரைட்டு, பிரச்சனை மையத்தில் அவன் எப்படி இதெல்லாம் ஜெயிச்சான் அப்படின்னா, எப்படி சோர்வடையாமல் இருந்தான் தெரியுமா? அவன் என்னை பார்த்ததுனால. புரியுதா? நம்ம அநேக நேரில் வாழ்க்கையில் சோர்ந்து போது என்ன தெரியுமா? பிரச்சனை மேலே பிரச்சனை பார்க்க 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 என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம். பிரச்சனையே வேணாண்டா, உயிரோடு இருந்தனால தானே பிரச்சனை. செத்தே போயிட்டோம்னா எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம்? பிரச்சனையே இல்லை, அதனால் செத்து போயிடலாம். அது மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, செத்து போயிட்டோம் அப்படின்னா இதாயிரும், அதனால் நம்ம வந்து நாண்டுக்கிட்டு செத்து போயிடுவோம், தூக்கு மாடி செத்து போயிடுவோம், அப்படி செத்து போயிடணும், தூக்கு மாடி செத்து போயிடணும், விஷம் கொடுத்து செத்து போயிடணும். இந்த மாதிரி சாவுக்கெல்லாம் பல தந்திரமான காரியங்களாம் உள்ளே வச்சுருப்பீங்கன்னா செத்து போன பிறகு தான் இன்னும் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. ஏன் தெரியுமா? இன்னும் அந்த பிரச்சனையோடையே தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நரகத்தில் வெந்துக்கிட்டு இருப்பீங்க. தன் உயிரை தானாய் எடுப்பதுக்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி மறித்தாருன்னா டைரெக்டாக கோ டு ஹெல் தான். நீ ரசிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் போட்டிருக்கலாம், ஊழியம் செஞ்சுருக்கலாம், சில காரியம்லாம் பண்ணியிருக்கலாம். இதனால் நம்ம வந்து செத்து போனால் கூட கர்த்தர் அன்பாக ஏற்றுக்கிறவார்னு கர்த்தர் சொல்ல. புறம்பால் இல்லையே போடுங்கள். நான் உனக்கு என்ன சொன்னேன்? பிரச்சனைகள் இருக்கும், நான் கூட இருக்கேன்னு சொன்னேன்ல. நான் சொன்னதை ஏன் நீ வந்து நம்பலை அப்படின்னு பாருங்க. நான் சொன்ன ஒரு பொய் சொல்வேனா? எங்க கர்த்தர் வாக்குப்பட்ட நான் உங்க கூட இருக்கேன்னு. உங்கள் அப்பா உங்களுக்கு வந்து 1 லட்சம் கொடுத்தாருன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறீங்க? 1 லட்சம் அவர் கொடுக்குறானோன்னு என்ன பண்ணுவீங்க? பயங்கரமான நம்பிக்கை. கொடுக்கலன்னு போது என்ன பண்ணுவீங்க? அது சொல்ல, நாளைக்கு வாங்க எல்லோரும் வரிசையாக வந்து 3 பேர் உட்காருங்க, 1 லட்சம் தரேன்னு விட்டு நாளைக்கு அவரை பாட்டு கண்டுக்கிறாமல் அப்படியே பேக்கை மாட்டிட்டு என்னப்பா நேற்று மணி உட்கார சொன்னீங்க, 1 லட்சம் தரேன்னு சொன்னீங்க. நான் எங்கப்பா சொன்னேன்ப்பா, நீங்கள் தானே வாக்கு கொடுத்தீங்க நேற்று, நீங்கள் சொன்னீங்கல்ல. ஏன்னா பிடிச்சோம், அந்த வார்த்தையை பிடிச்சிட்டோம் பாருங்கள். அந்த வார்த்தையை பிடிச்சி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல மறுநாள் தருவேன்னு. அப்போ நாங்கள் அங்கே கூடியிருக்கிறோம். எதை நம்பி கூடியிருக்கிறோம்? உங்கள் வாக்கை நம்பி, உங்கள் வார்த்தையை நம்பி நாங்கள் என்ன பண்ணுறோம்? உட்காந்துருக்கோம். ஏன்னா எங்கள் அப்பா சொன்னால் அதை செய்வார். எங்கள் அப்பா வந்து பொய் சொல்ல மாட்டார். அவர் தரேன்னா என்ன பண்ணுவார்? தந்துடுவார். நான் சொல்கிறேன், உங்கள் அப்பாவே 1 லட்சம் தரான்னு சொல்லும்போது எவ்வளோ குஷி. நைட்டெல்லாம் தூக்கம் இருக்காது. 1 லட்சத்தை என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அப்படியா இப்படியா போகும் பாருங்க. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையில் நம்பிக்கை வச்சதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ கற்பனை ஓடுது. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கை வச்சா உங்களுக்கு இதே கற்பனை ஓடுன்றேன். இந்த கற்பனை ஓடும், மரண கற்பனை ஓடாது. எப்படி சாகலாம், எந்த ரீதியில் சாகலாம், என்ன மாதிரி பண்ணலாம், அப்படி ஓடாது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் வார்த்தையை நம்புறேன்னா எனக்கு இப்படி தான் வரும் எண்ணங்கள். நான் பயத்தை நம்பிட்டு இருப்பேன் அப்படின்னா செத்துடலாம், நாளைக்கு என்ன பதில் சொல்ல முடியும், எதிர்காலத்தை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், பல பயங்கள் நமக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்குது பாருங்க. ஹலோ, நீங்கள் எதை பார்த்துட்டு இருக்கீங்களோ அது உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்குது தெரியுமா? உங்கள் உணர்வுள்ள பேசிக்கிட்டு இருக்குது.
அது எப்படி பேசுது? உங்களை வீழ்ச்சி அடைய பண்ணுது, வீழ்த்துற மாதிரியே பேசுது, சாகடிக்கிறதுக்கே பேசுது. நீ வாழவே கூடாது, எப்படி வாழ முடியும், எப்படி நீ வந்து வாழ்க்கையை ஓட்ட முடியும், நீ நம்புற என்ன? உனக்கு சோர்ஸ் இருக்கு. பேசுதா இல்லையா? பேசுதா இல்லையா? ஏன்னா அவங்கள தான் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம்ல உள்ள உட்காந்து. கடவுளை தரிசனம் பண்றது இல்லை, கத்தன் வார்த்தையை தரிசனம் பண்றது இல்லை, கத்தன் வார்த்தையை பார்ப்பதில்லை. எதை தரிசனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம்? எதை பார்த்துட்டு இருக்கோம்? இதை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அதை பார்ப்பதை நிறுத்து. நீ அதை பார்க்க அது உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அது உன்னை என்ன பண்ண? நீ செத்து போயிரு. என்ன பண்ண போற வாழ்க்கையில்? நீ என்னத்தை வந்து நீ வந்து சாதிக்க போற? என்ன சாதிச்சு என்ன செய்ய போற? உன் வாழ்க்கையில் எந்த சோர்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்த, இப்போ வாழ்க்கையில் எல்லாமே கவுந்துக்குச்சு. யார் உனக்கு உதவி செய்வா? இப்படி பலதரப்பட்ட ரீதியெல்லாம் பேசுது பாருங்க. பலதரப்பட்ட ரீதியெல்லாம் பேசி பயமுறுத்தி கொண்டு இருக்குது. இன்னைக்கு வாலிபர்கள் மறிக்கிறாங்க, ஏன் என்னன்னு தெரியல அப்படின்றோம் பாருங்க. அவங்க ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுதான் என்ன பண்ணுது? இரவும் பகலும் அதவே பார்த்ததுனால அது அவங்கள சாக வைக்குது. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அசால்ட்டாக கேட்டுட்டு இருக்கீங்க. காலைல பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பத்திரிக்கை படிக்கிறீங்க, செய்தியெல்லாம் வருது. வாலிபர்கள் இப்படி நல்லா படித்தான், ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்கினா, தூக்கு பிடிச்சி எடுத்துட்டான், அப்படியாக்கும் இப்படியாக்கும் பல செய்திகள். அதுக்கு பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயந்தான், அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அது அவங்களோட தொடர்பு கொண்டு இருந்தது. அதன் மூலியமாக பிசாசு தொடர்பு கொள்கிறான். எப்படி வார்த்தை மூலியமாக இயேசு தொடர்பு கொள்கிறாரோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையற்ற விஷயங்களை உள்ளே வைக்கும்போது அதுக்குள்ளேருந்து பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்? பேசிக்கிட்டே இருக்கிறான். அதன் வழியாக பிசாசு உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அவநம்பிக்கையை கொடுக்குறான், முடியாதுன்றான், எதிர்காலத்தில் இருளாதான் இருக்கு உனக்கு. ஜாதகத்தில் போனால் சொல்லுவான் பார்த்தீங்களா, இது என்ன? சில பேர் சொல்லுவான், என்ன பண்ணுவான், பாவம் பொம்பளை பிள்ளை ஜாதகத்தை எடுத்து போடுவாங்க, பையன் ஜாதகத்தை கொண்டு எப்படி கொஞ்சம் பாருங்க, அப்படி தூக்கி போடுறான். இது என்ன? எல்லாம் இருளாக இருக்குது, டார்க்காக இருக்குது, உனக்கு ஒன்றுக்கும் உதவாதுன்னு வாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிசாசு என்ன பண்ணுது? பிசாசு அதை தான் பேசும். ஒன்றுமே இல்லை, இருளாக போச்சு, உன்னைய எல்லாம் சாச்சிடுவாங்க அப்படின்னு பாருங்க. ஏன்னா நீ அதை பார்த்துட்டு இருக்க. அதுவே நிறைய நேரங்களில் கனவாக வந்துடுது. சொப்பனின் மிக தொல்லையின் திரட்சினால் என்ன பண்ணுதான்? சொப்பனங்கள் பிறக்கிறது போல தொல்லையின். அப்போ தொல்லையை உள்ளே வச்சுட்டு இருக்கோம். அந்த தொல்லையை ஒவ்வொரு தொல்லையாக பார்க்க என்ன பண்ணுது? ஒரு கற்பனை பிம்பமே உருவாகுது. பிசாசு என்ன பண்ணுறான்? உனக்கு போட்டு காமிச்சிடுறான். சில பேர்லாம் காசை கொடுத்து போய் என்ன பண்ணுறான்? ஜாதகாண்ட போய் அவங்ககிட்ட சில குறியெல்லாம் கேட்டு வரான். நிறைய பேர் காசே கொடுக்காம பிசாசை வந்து குறி சொல்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, குறி கேட்பதே தப்புன்றாரு. இவங்க என்ன, நாங்கள் எங்கே போய் குறி கேட்டோம்? நாங்கள் ஒரு காலத்தில் கேட்டோம், ஏதோ தெரியாமல் போய் கேட்டோம், ஏதோ வச்சோம், போனோம், வந்தோம். என்னையா அப்படிலாம் போனோம், வந்தோம், வச்சோம். ஆனால் இப்போ எதுவும் கேட்கல, இப்போலாம் விட்டுட்டோம். ஆனால் இப்போயும் குறி கேட்குறேன்னு இவர் சொல்ல வரேன். இப்போ எப்படி கேட்குறோம்னா உள்ளே வச்சு கேட்டுட்ருக்கோம். ஏன்னா அந்த ஒவ்வொரு பயத்தை பார்க்கும்போது அது குறி சொல்லுது. என்ன செய்ய போகிற, அடுத்து என்ன பண்ண போகிற, குறி சொல்லுதா இல்லையா? ஓ வாழ்க்கையே இருளாக இருக்குது, டார்க்காக இருக்குது அப்படின்னு வாங்க பாருங்க. எங்கேயுமே வந்து அடுத்த ஸ்டெப்பு நகர்த்துறதுக்கே வழியிலேருந்து போது பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, கர்த்தர் சொல்கிறார், வழி இருக்குது, ஆனால் நீ எதை பார்த்துட்ருக்க? வழி இருக்கிறத பார்க்கல, வழி மூடப்பட்டதை பார்த்துட்ருக்க. நீ அதை பார்க்கும்போது அது உன்னை பேசி பயமுறுத்தி பிசாசு இப்படி உள்ள நிலைகிறான். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசின் தந்திரத்தை புரிஞ்சுக்கிறணும். பிசாசு எப்படிலாம் உள்ளே வருதுன்றதா கடவுள் சொல்கிறாரு. அதனால தான் அந்த பயத்தை குறித்து வந்து கர்த்தர் தெளிவாக சொல்கிற இடத்துல, நீ பயப்படாத, நீ சொல்கிறத கவனிக்கணும். நீ பயப்படாதன்னா நீ அதை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காத. அதை பார்க்க பிசாசு வாழ்க்கைக்குள்ளே உள்ள நுழைவான். எதை பார்க்குறியோ அதெல்லாம் உள்ள நுழையும். அடுத்த வாரம் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். அதெல்லாம் பரிசுத்தவங்க வாழ்க்கையெல்லாம் அவங்க பயப்படும் போது என்ன நடந்தது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். யோபு வாழ்க்கையெல்லாம் பார்க்க போகிறோம். திருப்பி இருக்க என்ன சில வசனம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆகையால் ஒன்றை கவனிக்கணும். இன்றைக்கு கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தாவீது, நீ படிக்கும்போது பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறையா பார்த்து நீயே ஒரு மாதிரி சோர்வடைகிற. இப்படி தான் கடவுள் நம்மளையும் நடத்துவாரோ, அப்படி ஆகும் இல்லை என்ன வாழ்க்கை, நம்மளாம் சோர்ந்து போயிருக்கிறேன். அப்போ கர்த்தர் சொன்னார், இதாக அவன் ஜெயிச்சதுக்கு காரணம், இப்படிலாம் இருந்தது காரணம் என்னென்னா, பிரச்சனை மத்தியில் பிரச்சனையை பார்க்கல, என்னை பார்த்தான். அதனால தான் சந்தோஷமாக எல்லாத்தையும் ஜெயித்தான். என்னை பார்த்ததுனால சோர்வு அவனை மேற்கொள்ளலை. அவன் சோர்வை பார்த்துருப்பானா, பிரச்சனையை பார்த்துருப்பானா, சோர்வு அவனுக்குள்ளே ஏற்படும். உன்னோட விலையும் கொள்ளுங்க. அநேக நேரங்களில் சோர்வை நம்மளே வாழ்க்கையில் திறந்து விடலாம். நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை யோசிச்சுட்டே இருங்க, மனச்சோர்வு தானாக உண்டாயிரும். இந்த மனச்சோர்வு எப்படி வந்துச்சு? நீங்கள் பார்த்துட்டு இருந்தது, எதை பார்த்தீங்களோ அது. என்ன பண்ண போகிறோம், கடைங்காரன் எப்படி இருக்கான், அப்படி இப்படி சோர்வடைதா இல்லையா? இந்த சோர்வு எங்கேருந்து வந்துச்சு? யார் திறந்து விட்டா? எப்படி உள்ளே வந்துச்சு? கவனிக்கணும், உற்று கவனிக்கணும் என்ன நடக்குதுன்னு. நீ அதை பார்த்ததுனால. இப்போ அந்த படத்தை அப்படியே மாற்றி தேவனை நோக்கி பாரு.
கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவாள் எழுதப்பட்டிருக்கிறதே. இதோ உம்மை பார்க்கிறேன், நான் பிரகாசம் அடைகிறேன், என் வாழ்க்கை பிரகாசம் அடையுது. இதுக்கு முன்னாக்க இருள். அதான் பாருங்கள், சில பேருக்குலாம் ஜெபம் பண்ணும்போது இருளாக இருக்கும். நானும் ஜெபம் பண்ணுவேன் பாருங்கள், ப்ராஃபிட்டிக்கலாக ஆண்டவர் காமிப்பார் ஃபுல்லாக இருளாக இருக்குது. ஏன் சிந்தை இருளாக இருக்குன்னு வார். இப்போ சிந்தை இருளாக இருக்குன்னா எதை சொல்ல வர்றார், பேஸ் பண்ண வர்றேன்னா, இந்த பொம்பளையாக இருக்கட்டும், இந்த ஆளாக இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க, இவங்க இருளை தூக்கி உள்ளே வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இரவும் பகலும் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் என்ன செய்ய போகிறோம், வாழ்க்கை என்ன ஆக போகுது. இந்த இருளை பார்க்கும்போது அந்த இருள் தான் ஜபத்துலையும் தெரியுது. புரியுதா? அப்போ இருளின் மத்தியிலே கர்த்தர் சொல்கிறாரு, நானே வெளிச்சம். உன் வாழ்க்கையில் பிரகாசம் வரணும்னா நீ இப்போ பிரகாசத்தை என்ன பண்ணணும், உள்ளே வைக்கணும். நான் தான் வழின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, வழி இல்லைன்னு சொல்லிட்டேன்னா இந்த உலகத்துக்கு தான் வழி இல்லாமல் போகுது. ஒரு சிலத்துக்கு சொல்லலாம், ஒரு சிலருக்கு முடியாதுங்க, உங்கள் பிள்ளைய காப்பாற்ற முடியாதுன்னு வாங்க. கேட்டிங்களா இல்லையா? அவ்வளோதாங்க உங்கள் வாழ்க்கை இப்படி தாங்க போயிடும் அப்படின்னு வாங்க பாருங்க. ஆனால் ஏசுக்கிட்டே இருக்க வழி. ஜாதகக்காரன்ட்டெல்லாம் போனீங்கன்னா சிலதுக்கு வழி இருக்கும், சிலதுக்கு வழி இல்லாமல் போயிடும். உண்மைதான் அது. ஆனால் ஏசுக்கிட்ட வழி இருக்குது, எல்லாத்துக்கும் வழி இருக்குது, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ சொல்யூஷன் நான் தான், என்ன பாருன்றாரு, என்ன பார்த்தா அவனுக்கு வழியை திறக்கும்ன்றாரு, என்ன பார்த்தா அவனுக்கு தைரியம் வரும்ன்றாரு. கர்த்தரை முன்வைத்து பாரு. இருளாக இருக்கிற வாழ்க்கை இப்போ மாறணும் அப்படின்னா என்னை பார்க்க பார்க்க பிரகாசம் அடையும். அதான் வேதம் தெளிவாக சொல்லு பாருங்க. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் யாரை நோக்கி? அவரை நோக்கி. எவரை நோக்கி? இயேசுவை நோக்கி. இயேசுவை நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் அடைகிறாங்களாம். அப்போ வாழ்க்கையில் பிரகாசம் வரணும், வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் வரணும், வாழ்க்கையில் ஒரு நன்மைகளை நான் பார்க்கணும், வாழ்க்கையில் கர்த்தருடைய உதவிகளை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அதுவும் உன் கையில் தான் இருக்குன்றாரு. வழியை அடைக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது, வழியை திறக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. நீ தவறான பிம்பத்தை உள்ளே வச்சு பார்க்கும்போது என்ன நடக்குது, உன் வாழ்க்கையில் என்னுடைய ஆசீர்வாதம் உள்ள நுழையாதபடிக்கு நீ பூட்டு போகிறன்றாரு. எத்தனை பேர் புரியுது? நான் முக்கியமான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன், வாழ்க்கையை பற்றி. உங்கள் வாழ்க்கையில் எப்படி நன்மைகளை அடைக்கிறீங்க தெரியாமல், அந்த இருளை பிசாசு எப்படி உள்ளே விடுறீங்கலாம் சொல்கிறேன் தெளிவாக. தெரியாமல் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க பாருங்கள். நிறைய பேர் வாழ்க்கையில் பிசாசு உள்ளே வேலை செய்யுது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேலை செய்யறது காரணமே அதுதான். எதை பார்த்துட்டு இருக்கீங்க? பயமுத்துற விஷயத்தில் உள்ளே வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அதை பார்ப்பதில்ல. கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ எதை முன் வைக்கணும்? தாவீது என்னை முன் வைத்து பார்த்தான். நீ என்ன பார்க்க போகிற? என்ன பார்க்க போறியா அல்லது பயத்தை பார்க்க போறியா? என்ன பார்க்க போறியா? இல்லை அவங்க இப்படியா இப்படியா இந்த மாதிரி பிரச்சனை, அது வராதா இது வராதா, நான் பண்ணிங்க உட்காந்துட்டேன், நான் அந்தந்த இடத்துக்கு போனால் தான் எல்லாமே நடக்கும், நான் அங்கங்கே போனால் தான் ஆகும், அப்படி ஆகும் இப்படி ஆகும், பலவிதமான தேவையில்லாத செய்திகள், காதில் வர காரியம், இதெல்லாம் கேட்டுப்புட்டு என்ன பண்ணக்கூடாது, அதை பார்ப்பதில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்து, நான் கர்த்தரை பார்க்கிறேன். இப்போ கர்த்தர் ஏன் சூழ்நிலை அவர் கடந்து போவார். நான் உட்கார்ந்த இடத்துல எனக்கு ஆண்டவரை எப்படி செயல்படுத்த வைக்க முடியும்னு எனக்கு தெரியும்னு ஒரு தேவப்பிள்ளை தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியல. தீர்க்கதரிசி சொல்லிட்டு அவன் எதாவது அவனு சொல்லிட்டு போகிறான் பாருங்க. நாங்களும் ப்ராஃபிட் தான், நாங்கள் சொல்கிறது கரெக்டாக விளங்கணும், உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இங்கே வழி இருக்குது, வழியை கண்டுபிடிக்கணும், வழியை கற்று சொல்கிறாரு. ஏன்னா எப்படி நீயா பூட்டு போடுற அப்படின்றதையும் சொல்லித்தரணும். புரியுதுங்களா? எப்படி வழியை திறக்கணும் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பூட்டு போடுறது நீங்கள் தான் பூட்டு போட்டிருக்கீங்க. எப்படி தவறான படத்தை பிம்பத்தை உள்ள வச்சு அதை எப்போ பார்த்தாலும் நோக்கி கொண்டே நீங்கள் இருக்கீங்க, இரவும் பகலும் அதை பார்த்து கொண்டு இருக்கீங்க. கணவர் மனைவியும் என்ன பண்ணுங்க, பகலில் உட்காந்து பேசினாலும் இந்த இல்லாமைகளையும் ஒன்றும் அப்படி ஆகும் இப்படி ஆகும். எவ்வளோ பார்த்துருக்கீங்கன்னா, கணவர் மனைவியும் கடவுள் என்ன சொல்கிறாரு, கணவர் சோர்ந்து போனால் மனைவி தட்டி இருப்பணுவார், மனைவி சோர்ந்து போனால் கணவர் தட்டி இருப்பணும். இதுக்கு ரெண்டு சேர்ந்து இப்போ என்ன பண்ணுதுங்க, அதுகளே பேசி பேசி வாழ்க்கையை அழிச்சு கொடுத்துங்க. அப்படி இல்லை, பார்க்கணும். கடவுள் மாதிரி பேசுகிறா அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் நம்மளை அழைச்சாரு, அவரை பார்ப்போம். அவரை பார்த்தா பிரகாசம் பண்ணு சொல்லப்பட்டிருக்கல. இன்றைக்கி முழங்கால் போயிட்டு அவரை மட்டும் பார்க்க போகிறேன். இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய உதவியை பார்க்க போகிறேன். வானத்தையும் பூமியும் படித்த கத்தெடுத்திருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்துக்கு நேராக கரங்களை விரித்து என்ன பண்ணணும், கண்களை ஏறெடுக்கிறேன். கண்ணை எங்கே ஏறெடுக்கணுமா? எங்கே ஏறெடுத்திருக்கீங்க? எதை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க? புரியுதா? எதனால் பிரச்சனை பெருகி இருக்குது, ஏன் மாறலை, கர்த்தர் ஏன் உனக்கு உதவி செய்யலன்னு புரியுதா புரியலையா? கர்த்தர் எல்லாம் உதவி செய்கிறவர் தான். அவர் உதவி கிடைக்காதபடிக்கு நீ பிசாசு உள்ள விட்டுட்டேன்றாரு, பயத்தை உள்ள விட்டுட்ட. அதை பார்த்துட்டு இருக்க, அதை பார்த்து அவன் தானே வருவான். என்ன பார்த்தா தான் நான் வர முடியும்? இல்லை, என்ன நீங்கள் கூப்பிட்டா தான் நான் வருவேன். என்னை கூப்பிட்டா நான் வருவேனா? பாஸ்டர் இன்றைக்கி மீட்டிங் வேண்டாம் பாஸ்டர், நீங்கள் அப்படி ஆகணும், வரமாட்டேன். பாஸ்டர் இங்கே வாங்க அப்படின்னா வருவேன். என்னை கூப்பிட்டா நான் வருவேன், வேற ஒரு ஆளை கூப்பிட்டா அவர் வர போகிறாரு. அதை தான் கடவுள் அதே உரிமையை தான் கொடுத்துருக்கிறாரு. பிசாசை தான் நீங்கள் கூப்பிட்டு இருக்கேன்றாரு. பிசாசு தான் கடவுளாக பார்த்துட்டு இருக்க. நான் எவனை பார்க்கக்கூடாதுன்னு அவனை பார்க்குறேன், எவைகளெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அதை பார்த்துட்டு இருக்க. அதை பார்க்காத, என்ன பாரு. எந்த பிரச்சனையை மாட்டியிருக்க அதை நான் சரி செய்வேன் என்பதை பாரு. தேவன் இருக்கிறீர், நீர் பெரியவர், நான் உம்முடைய பிள்ளை, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், உம் நாமத்தினால் எப்போது எனக்கு நீ செவி கொடுக்கிறவராக இருக்கிறீர், உம் குமாரின் நாமத்தின் நிமித்தம் எனக்கு செய்வீர். ஆகையால் இந்த பிரச்சனை, இந்த காரியத்தை நீர் செய்து முடிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம் வார்த்தையின்படியே விசுவாசிக்கிறேன். அப்படி நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய பதில் துரிதமாய் வரும். கரல் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
சொல்லணும், ஆண்டவரே வார்த்தை சொல்லுது பயப்படாத என்று. நான் பயப்பட போறதில்லை. ஏன்? நீங்க இருப்பதால் நான் பயப்படுறதில்லை. நீர் இருக்கிறீர், உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை மட்டும் பார்க்கிறேன். இனி தேவையில்லாத விஷயங்களை நான் பார்க்க மாட்டேன். அதை பார்த்துக்கிட்டே ஜெபிக்க கூடாது. புரியுங்களா? நிறைய பேர் ஜெபத்தின் போய் என்ன தான் பார்ப்பான்? கடங்காரன் முன்ன வந்து நிற்பான், அவங்க அசிங்கமாக பேசுவேன், என்னென்னமோ நடந்ததெல்லாம், இவன் அரட்டினா அவன் இதை அரட்டினா, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அந்த பையன் இந்த பையன் அப்பயே அதை தான் வச்சுட்டு இருப்பான். அது அல்ல, இருளை உள்ளே வச்சுருக்கிறதா, வார்த்தையை உள்ளே வச்சுப்போ. இந்த ஏசாயா 41 அதிகாரம் இந்த வசனத்தை வச்சு சொல்லணும், ஆண்டவரே வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தையின் நோக்கி பார்க்கிறேன் சொல்லணும். இதோ பாருங்க, அந்த வசனத்தின் அனுபவத்தை சொல்லுது. வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரிலிருந்து ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் அப்படி என்று அங்கே அவன் சொல்லியிருப்பானா? அவன் உதவிக்கும் எல்லாத்துக்கும் கர்த்தரையே ஏறெடுத்து பார்த்து உதவிக்கு இந்த கை அங்கே தான் போச்சுன்னா, அப்படிதான் நீங்கள் நானும் போகணும்னு சொல்லுது வேதம். எங்கே வருது ஒத்தாசை? உனக்கு யார் ஒத்தாசை? அவன் வருவான் இவன் வருவான் நினைக்கிறியா? எவனும் வரமாட்டான், யாரும் வரமாட்டாங்க. யாரை எதிர்பார்க்குற? யாரை எதிர்பார்க்காத, அசிங்கமாக தான் போகும். யாரை எதிர்பார்க்கணும்? தேவனை எதிர்பார்க்கணும். அந்த தேவனை நோக்கி பார்க்குறேன். அவர் என்னை படைத்தவர், என்னை போஷிக்கிற கடமை யாருக்கு உண்டு? உங்களை நடத்துகிற கடமை யாருக்கு உண்டு? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட கேட்கணும். இதெல்லாம் நமக்கு உரிமை இருக்குது. நடத்த வேண்டிய கடமை அவருக்கு தான் உண்டு. உங்களை போஷிக்க வேண்டிய கடமை யாருக்கு உண்டு? அவருக்கு உண்டு. அப்படி உண்டு என்பதை நீ புரிஞ்சனா, நீ அங்கே தானே கையை ஏந்துவ, அங்கே தானே நோக்கி பார்ப்ப, இரவும் பகலும் அவரை தானே பார்ப்ப. அப்படி பார்த்தா அவர் வேலை செய்வார்ல, அவர் பார்க்காதனால தானே வேலை நடக்கல. புரியுதா? எதை பார்த்துட்டு இருக்க இரவும் பகலும்? எதை வச்சு செஞ்சுட்டு இருக்க? அப்போ அதுதானே உன் வாழ்க்கையில் நடக்கும். இங்கே இயேசுவோட இருக்கிறேன், என் கூட இருக்கிறேன்னா எங்கே போகுது? எதை உள்ளே வச்சிருக்க மைண்டில்? புரியுதுங்களா? அப்போது பயத்தை எதெல்லாம் உள்ளே வைக்கிறீங்களோ அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, இனி நான் தேவ வார்த்தை உள்ளே வைக்க போகிறேன், தேவனை மட்டும் பார்க்க போகிறேன். இப்போ முழங்கால் பண்ணிட்டு கர்த்தரை பார்த்து பேச போகிறேன். கர்த்தாவே, இனி எல்லா உதவிகளுக்கும் இந்த கை உங்களை தான் ஏந்தி நிற்கும். இனி எந்த மனுஷனை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஃப்யூச்சர் குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். படிப்பை குறித்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு உதவி செய்வீர். நல்ல ஞானத்தை கொடுப்பீர், அறிவை கொடுப்பீர், ஞாபக சக்தியை கொடுப்பீர். பிள்ளைகள் அதெல்லாம் என்ன பண்ண, படிக்கிற பிள்ளைகள்லாம் ஜெபிக்கணும். நல்ல மார்க் கொடுப்பீங்க ஆண்டவரே, நல்ல படிப்பை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வீங்க ஆண்டவரே, உங்களை நம்புகிறேன். வேதம் சொல்ல பாருங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் யாவருக்கும் சம்பளமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கூடமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். எதில் குறையா இருக்க? யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லுது வேதம். அடுத்தவன்ட்ட போனதா? ஞானத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும். ஒரு தேவைன்னா கர்த்தர் அவன்கிட்ட போய் கேளு, இவன்கிட்ட போய் கேளுன்னு எங்கேயுமே வாக்கு பண்ணலை. அவர் சொல்ல என்னை வந்து கேளுன்றாரு. நம்ம கேட்க வேண்டிய ஆளை கேட்க மாட்டோம். கேட்க வேண்டிய சொல்லுவோம் பார்த்தீங்களா, கேட்க வேண்டிய ஆளை கழுத்தை பிடிச்சி கேட்காம இந்த பொம்பளை அங்கே போய் அவனை போய் கழுத்தை பிடிச்சி கேட்குதுன்ற பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆண்டர் கழுத்தை பிடிச்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுவாங்க பார்த்தா சில பேர் சிங்காசனத்தை ஆட்டி ஆட்டி ஜோம் பண்ணுங்க. இங்கே பாசத்தை சொல்ல, சிங்காசனத்தை எதுக்கே ஆட்டணும்? எதுக்கு சிங்காசனத்தை ஆட்ட போகிற? அவர் உட்காந்து ஒரு பிடிக்கலையா? சிங்காசனத்தை ஆட்ட வேண்டாம், ஜோம் பண்ணு. ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. எப்படி? வார்த்தையும் ஜபத்துக்கு. அவர் வாக்கு பண்ணினதை நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்களே, இந்த வசனத்தை எடுத்து அப்படி ஜெபிக்கணும். பயப்படாத, நீங்கள் நீ இதை பார்க்க போகிறதில்ல, உதவி செய்கிற கர்த்தரை பார்க்குறேன். இப்படி வரணும். வசனத்தின் மூலியமாக வருகிற அந்த சிந்தைகள் வரணும், அந்த படம் வரணும், பிச்சை வரணும். ஒரு தேவன் வரும்போது கர்த்தரை போய் உட்காரணும். அப்படி உட்காந்தா தான் உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து உட்காரும். நீங்கள் உட்காந்து பெற்றுக்கொண்டு சொல்லணும். நான் எங்கள் வீட்டில் உள்ள ஆட்களுக்கே, எங்கள் அக்காவங்களாம் இருக்கும்போது அவங்க முன்னக்கே செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஒரு முறை அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அதுக்கு நான் செய்ய வேண்டிய, உங்களுக்கு தெரியும், தாய் மாமே முறையெல்லாம் வரும். இந்த முறைக்கெல்லாம் செய்யணும். போய் நின்று இவங்க எப்படிப்பட்ட தாய் மாமன்னு தெரியாது, நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை, ஆனால் ஃபங்க்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன் எங்கள் அக்காட்ட, அவங்க இந்து பாருங்கள், ரசிக்கப்படாதவங்க. நான் சொன்னேங்க கத்தட்ட தான் கேட்டிருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்? கத்தட்ட கேட்டிருக்கேன் வரும் அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன்? வரும் வரும். பாருங்கள், ஒரு நபர் வீட்டை தேடி கதவை தட்டி, எத்தனையோ வருஷம் பழக்கமான ஒரு மனுஷன், பார்க்கவே இல்லை, அவன் எங்கே இருக்கானே தெரியாது. அப்படியே வீடு பிடிச்சி அந்த பையன் வந்துட்டான் பாருங்க. வந்து உள்ளே வந்து என்ன பண்ணான்னா, பேசிட்டு ஒரு சின்ன காணிக்க அப்படின்னு நான் பாருங்க. என்ன சின்ன காணிக்க? சரிப்பா கொடுப்பா. ஜோமணி பார்த்தா அமௌண்ட், எதிர்பார்த்த அமௌண்ட், பல்க் அமௌண்ட். என்ன சொல்லுவீங்க? நான் சொன்னேன் எங்கள் அக்காட்ட, இந்த பார்த்தியா, அதில் தான் இன்னும் நம்ப மாட்டான், இவன் கேட்டால் எல்லாமே கிடைக்குது, இவன் சொன்ன மாதிரி நடக்குது. எப்படி நடக்குதுன்றீங்க? விசுவாசத்தில் தாங்க ஓடுது. எல்லாம் பார்த்து விசுவாசிக்கிறது இல்லை, விசுவாசத்து பிறகு தான் அதை பார்க்க முடியும். எப்படிலாம் என்னை விசுவாசி வச்சார், எப்படிலாம் பெற்றுக்கொண்டெல்லாம் அது சொல்கிறேன் பாருங்கள். நீ விசுவாச போகல வரும். எப்படி என்னை ஆண்டவர் அதை நடத்தின அந்த போதனைக்குள் தேவையில்லை, விளங்கிக் கொள்ளுங்கள். அதான், ஏன்னா கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் தான் நமக்கு ஆதாரம். அவர் நமக்கு எல்லாம் செய்வதற்கான கடமை அவர்கிட்ட இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல, பிள்ளைக்கான கடமை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நீ இதெல்லாம் செய்யணும் சொல்கிறோமா இல்லையா? பெற்றோர்களுடைய கடமை சொல்கிறோமா இல்லையா? வேதமே என்ன சொல்லுது? உங்களுடைய கடமையை குறித்து சொல்லுதா இல்லையா? அப்போ கடமையை கற்றுக் கொடுத்தவர் அவர் சொல்கிறார்ல, அவருக்கு சில கடமைகள் இருக்குல்ல,
அவருடைய கடமை என்ன? எல்லா ஜீவராசிகளும் போஷிக்கணும். ஜீவராசிகளுக்கே போஷிக்கும் போது நீயும் நானும் அவருடைய பிள்ளை போஷிக்காமல் இருப்பேனா தான் கேட்குறாரு அவர். அப்போ நீ உரிமையோட கேட்கலாம். உட்காந்துக்கிட்டு 40 நாள் உபவாசம் போட்டால் ஒரு வேளை கிடச்சிருமோ சொல்லுவா. சில பாஸ்ட்டு போயிட்டு பாஸ்டர் வாழ்க்கையில் மாறவில்லை, பேய் தொல்லை, அந்த தொல்லை, இந்த தொல்லை, எதையாச்சும் எனக்கு இதாகாதா சொல்லுவார் அவர். சொல்லுவார் 3 நாள் தொடர்ந்து உபவாசம் போடுன்னு. ஏற்கனவே அந்த அம்மா கவலையிலையும் கண்ணிலையும் போட்டு அரை உரையாக சாப்பிட்டு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகி இருக்கும். இதில் கூடம்ட்டு உபவாசம் போட்டு அழுகி தண்ணியும் போட்டு பார்த்தா அது ஒன்றாக போகிறதில்ல. அப்புறம் 40 நாள் உபவாசம் போட்டு இயேசுவை போல போடுன்னு வாங்கி இங்கே சொல்லியிருக்கிறாரு. உன்னை வற்புறுத்தி அவர் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்காரு உங்கள் பிள்ளை ஏதாவது ஒன்று, நான் வந்து இப்போ சாக போகிறேன், இப்படிலாம் வற்புறுத்தி தான் எங்கள் அப்பாட்ட நான் வாங்க போகிறேன், அப்படிலாம் வற்புறுத்தினா தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்கள் பிள்ளை வந்து நான் வந்து இப்படிலாம் ஏதாவது சரீரத்தை கீறி சாப்பிடாம தண்ணி இதாக கிடந்து இப்படிலாம் இருந்தால் தான் என் பிள்ளைக்கு நான் விருப்பப்பட்டு செய்வேன் சொல்லுவீங்களா? டெய்லி 3 நேரம் சோறு போகிறதுக்கு 2 நாள் நீ சாப்பிடாம இருந்தால் தான் 3 நாள் சோறு போடுவேன்னு சொல்லுவீங்களா? 3 நேரமும் உங்கள் பிள்ளையை வருத்தப்படுத்தும்படியான காரியத்தை செய்வீங்களா? இந்த உலகம் தான் செய்யுது. நிறைய கடவுள் சொல்லுது, அதை மிதிச்சு வா, தீயை மிதிச்சு போங்கடானா ஓடுறாங்க. இன்னுமே எனக்கு புரியல அது மட்டும். தீ மீதி திருவிழா நானும் போய் உட்காந்து பார்க்குறேன், யாரும் மெதுவாக நடந்து வரேன் பார்த்தா ஓடுறான். அதில் பின்னாடி இருக்கிறனா ஏற்கனவே ஓடி தண்ணி இதாகி உடம்ப வருத்தப்படுத்துகிறான். ஆர்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொட்டி போட்டே போகிறேன் தேஞ்சிக்கிட்டு. ஏங்க நான் கேட்குறேன், இது மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி தான் செய்வீங்களா? உங்கள் பிள்ளைகள்லாம் வருத்தப்படுத்தினா தான் நான் உனக்கு காசு தருவேன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் நீங்கள் கும்புற கடவுள் ஏன் அப்படி இருக்கிறாரு? நீங்கள் ஒரு பிள்ளையானா உங்களை வருத்தப்படுத்தி இப்படிலாம் கேட்டு நீ புரண்டா தான் தருவேன்றாரா? ஏசு எந்த இடத்துல சொல்லலையே, ஏசு கூட சொல்லலை தெரியுமா? ஏசு சொல்லியிருக்கிறாரா? அதுதான் வார்த்தைப்படின்றது. சும்மா எவனோ கற்பனையில் பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் மனுஷன் கற்பனைந்து வந்தது, வார்த்தைந்து வரல. அதாவது பூமியில் இருக்கும்போது ஏசு திட்டினார். உங்கள் உபதேசம்லாம் எங்கேருந்து வருது? இவங்களா யோசிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சலாம் என்ன? உபவாசம் போட்டியா சிஸ்டர்? நேர்முழங்காலில் நின்று நேர்முழம் போட்டிங்களா? ஒருவேளை முழங்கால் சாஞ்சு போச்சா? அப்போ பதில் கேட்கல. நேரில் நின்று போடலை, அதனால் பெரிய பாவம் செஞ்சிட்டீங்க. பாவமே என்ன பாவம்? அவிசுவாசம் தான் பாவம். விசுவாசம் உள்ள ஜபம் பயங்கரமாக வேலை செய்யும். அப்போ என்ன விசுவாசம்? முதல்ல சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உன் அப்பனே இப்படிப்பட்ட எண்ணம் இல்லாத போகும்போது நான் மட்டும் இப்படி இருப்பேனான்றாரு. பூமியிலுக்கு தான் சொல்கிறாரு, உங்கள் அப்பனே இப்படி இருக்கும்போது பொல்லாதவளாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா எப்படிப்பட்டவர்? உங்கள் அப்பனே இப்படி வந்து கல்லை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? கிடறா இல்லையா? கொடுப்பாரா? கஞ்சியை கேட்டால் பிரியாணி போடுறாரு அவரு. ஏதாவது சொன்னால் கூட போய் அவரே போய் வாங்கிட்டு வந்து போட்டுறாரு. ஏன்? அப்பா தகப்பன். அப்போ அவருக்கே இருக்கும்போது அவரை படைத்த தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை கவனி. அதான் சொல்ல வர்றாரு. அவருக்கே அந்த உள்ளம் இருக்கும்போது இதுதான் உண்மையான கடவுளுடைய உள்ளம். புரியுதுங்களா? கடவுள் எப்படின்னா உங்களை வற்புறுத்துறது கிடையாது. நீ இங்கே குத்து, இங்கே குத்து, இங்கே குத்து, இங்கே குத்து. சில பேர்லாம் குழந்தைலாம் என்ன பண்ணுறான், பூசாரி வாயில் போய் முத்தம் கொடுக்கணுமா? கிஸ் டு கிஸ், மவுத் கிஸ். பொம்பளைகளை நல்ல பூசாரிக்கு நல்ல வாய்ப்புகள். ஆமாங்க நடக்குது. நான் பார்த்து மறந்துட்டேன். என்னடா பூசாரிக்கு நல்ல வாய்ப்பு, கிழவன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் வயசு பொண்ணு எல்லாம் போய் என்ன பண்ணுறான், கிஸ் மூலியமாகவே எல்லாம் பண்ணிடுறான். பாருங்கள், இது சாமி பேரை சொல்லி என்னென்னமோ பண்ணுறான். சாமியை தான் கேட்குதுன்றான். இது எதுவும் நமக்கு தேவையில்லை. அதே போல் தான் கிறிஸ்தவத்தில் கொண்டு வந்துட்டான். பாருங்கள் என்ன கொண்டு வந்துட்டாங்க, அதை சொல்ல வரேன். கிறிஸ்தவத்தை சொல்ல வரேன். என்ன பண்ணிட்டான்? ஆர்சியில் என்ன பண்ணிட்டான்? போய் வேளாங்கண்ணிக்கு போறியா, வேண்டிக்கோ, இங்கேருந்து மொட்டியே தேய்ச்சிட்டு போகணும். அது ஒவ்வொருத்தங்க நான் போய் எனக்கு பார்க்கவே இல்லையே, எப்படியா வேளாங்கண்ணி போய் பார்க்கணும். பார்த்தா ஒவ்வொருத்தையும் மொட்டி போட்டு இப்படின்னு தள்ளிட்டு போகிறாங்க இந்த மண்ணை. அது எப்படி பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்னே தெரியல. அப்போ தான் பார்த்தேன், கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களுக்காக இந்த அறிவு கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நாங்களும் இருந்திருப்போம். இப்படி மண்ணை தள்ளி இப்படி மொட்டி போட்டு தேய்ச்சி ஒரு விஷயத்தை பெற்றுக்கிறதுக்கு. அப்படி சொல்லியிருக்கிறாரா தேவன் எங்கேயாச்சும்? இல்லை. இல்லாத உன்னை எதுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க? எங்கேயா உபவாசம் போட்டு தான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரா? உபவாசம் நல்ல விஷயம், அதனுடைய மேன்மை வேற. ஆனால் உபவாசத்தினால தான் எல்லாம் தருவேன்னு அவர் சொல்லலை. வாக்கு பண்ணியிருக்கிறாரா? சொல்லுங்க, சொன்னாரா? இல்லை. ஆகையால் தான் சத்தியத்தை கவனிக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, அதை பார்க்காத, வார்த்தையை கவனி, வாக்குறுத்தியத்தை கவனி. சொட்ட நாளைக்கு 1 லட்சம் தருவேன் அப்படின்னா 3 நாள் பட்னியாக இருந்தால் தான் உனக்கு தருவேன்னு அவர் சொல்லலை. ஆனால் நீ பட்னியோடு வந்திருக்க. ஏன் கேட்டேன்? இல்லை கொஞ்சம் ஏக்கத்தோடனா எனக்கு கூட ஒரு 25,000 எக்ஸ்ட்ரா தருவார். இல்லை நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் ஒருவேளை அவர் தரேன்னு சொல்லிட்டு தராமல் போயிட்டான்னா அதனால வந்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஏக்கத்தோடு அப்படியே ஒரு பாவத்தோடு அப்படியே இருந்துட்டு, அப்பா எனக்கு இவங்க தான் பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, இவங்களுக்கு ஒரு லட்சம் தூக்கி கொடுப்போம். அப்படி இல்லை. அவர் சொல்லிட்டாரு, நீ மூஞ்சியை வச்சாலும் சரி மூஞ்சியை வைக்காமலும் சரி 3 பேத்துக்கு தருவேன்னா 3 பேத்துக்கு தருவேன் 1 லட்சம். புரியுதுங்களா? அதை தான் தேவன் சொல்லுகிறார். நான் புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? அதனால் என்னன்னா கடவுள் என்ன சொல்ல வரன்னு கவனிக்கணும். கடவுள் சொல்கிறாரு, நான் சொல்லிட்டேன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்ட்டாவே முடிஞ்சு போச்சு. இருக்கிறவர் சும்மா இருப்பாரா?
அற்புதம் செய்யும்படி தான் இருக்கிறார். பயன்படுத்த கற்றுக்கோ. முதல்ல அவரை பார்த்தா தான் அவர் வேலை செய்வார். வேற ஒரு பார்த்தனா வேற ஒன்று வேலை செய்யும். இப்போ அதை நிறுத்திடு. இன்றைக்கி இயேசுவின் ரத்தத்தால் எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. இயேசுவின் நாமத்தினால எதெல்லாம் பார்த்து பயந்தனோ அதெல்லாம் டெலீட் பண்ணுறேன், அழிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை கொண்டு அழிக்கிறேன். என் சிந்தனை அழிக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் பார்த்து பயந்ததெல்லாம் பழிக்காதபடி அழிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா சில காரியம் பார்த்து சில விஷயம்லாம் அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, திறந்து கொடுத்துருப்பீங்க. அதை அழிச்சே ஆகணும். நீங்கள் முக்கியம். நீங்கள் ஜெபத்தில் என்ன பண்ணணும்னு தெரியுமா? நீங்கள் எவைகள்லாம் பார்த்து பயந்தீங்களோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் எதெல்லாம் வாழ்க்கையில் வேறு விதமாக நடக்கும்னு சொல்லி நினச்சிங்களோ அதெல்லாம் அழிச்சிருங்க. எப்படி அழிக்கணுமா? இயேசுவின் ரத்தத்தை அழிக்கிறேன். இப்படிலாம் எனக்கு நடக்காது, இப்படிலாம் ஆகாது. எப்படி நடக்கும்னு விரும்புகிறீங்களோ அதை பாருங்க. இதுதான் ஆகும்னு சொல்லுங்க. எப்படியெல்லாம் ஆகக்கூடாது, இப்படிலாம் ஆயிரும் நினச்சி எதிர்காலத்துக்குரிய தவறான படத்தை போட்டு வச்சுங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் திறந்து கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்களே அழிக்கணும். அதை அழிக்கலைன்னா அது விளைவுகளை ஏற்படுத்தும். புரியுதா புரியலையா? அவ்வளோ சக்தி இருக்கு உங்கள் கற்பனையில் திறனில். புரியுதுங்களா? அப்போ அதை பார்த்ததெல்லாம் நீ டெலீட் பண்ணி ஆகணும்ன்றாரு. எப்படி டெலிட் பண்ணலாம்? இயேசு ரத்தத்தை கொண்டு நீங்கள் சொல்லணும், வாயை தந்து சொல்லணும். புரியுதுங்களா? சொல்லித்தரேன், விட்டுறாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்திரிச்சு ஜோம் பண்ணும்போது எவையில் குறித்து இப்படிலாம் என் வாழ்க்கை ஆயிரும், இப்படிலாம் மாட்டிக்கிறேன். சில பேர் கடைக்காரன் மாதிரியே பார்த்துட்டு இருப்பான். சில இந்த கடைக்காரன் இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி பார்ப்பான். சில குடும்பம் உடஞ்சி போட மாதிரி பார்ப்பாங்க. ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. பார்த்தீங்களா? இப்படி தான் ஆயிரும்னு பார்ப்பீங்க. பார்த்தீங்களா? என் மகன் இப்படிலாம் போயிடுவான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படியே போயிடுவா. அதை டெலிட் பண்ணுற இயேசு நாம இப்படி போக மாட்டா அப்படின்னு ஒன்று பாருங்க. என் மகன் இப்படி போக மாட்டான், இயேசு நாம டெலீட் பண்ணுறேன். அப்படி ஆகாது. என் மகன் இப்படி தான் இருப்பான், அவன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், என் மகன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், நாங்கள் இப்படி தான் இருப்போம், நல்லா இருப்போம். ஒளிவமர கன்றுகளை போல என் பிள்ளைகள் இருப்பார்கள் சொல்லணும். பசுமரத்து பசுமை போல வளர்கிறார்கள், பசுமையாக இருப்பாங்க என் பிள்ளைங்க. என் குடும்பம்லாம் நல்லா இருக்கும், என் பேர பிள்ளைகளாம் நல்லா இருப்பாங்க சொல்லணும். இயேசு நாமத்தில். என் கணவர் இப்படி குடிச்சிட்டே இருக்கிற மாதிரி பார்க்காத, நல்லா இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஏமே நல்லா இருக்கிறாரு, சபைக்கு வராரு, பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் நல்லா இருக்கிறாங்க. என் அப்பா அப்படி தான் இருக்கிறாரு, என் அப்பா அப்படி தான் வருவார். நாங்கள்லாம் கடவுளுக்கு நாங்கள் பணி செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுவோம், எல்லாருக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்குறோம். குடும்பத்துக்குள்ளேயே பிரிவினை மாதிரி உள்ளேயே பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து இப்படி நீ இப்படி தான், நாங்கள் வந்து சேர மாட்டோம், இணைக்க மாட்டோம், இதை பார்த்து தான் பிரிஞ்சிருக்கிறோம். புரியுதுங்களா? ஒருத்தரை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? இல்லை இவள் என் சகோதரி, என் சகோதரன், நாங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களுக்குள்ள என்னைக்கு சண்டை கிடையாது, நாங்களாம் ஒரு மனமாக இருக்கிறோம், ஒருத்தர் மேலே எங்களுக்கு அன்பு இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படியே இருக்கும். நீங்கள் உள்ளே இருக்கும் போதே பிரிவினை மாதிரியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நடக்கையும் அதே மாதிரி ஆகுது. இதுக்கு காரணம் யார்? நீங்கள் பார்த்தபடியே செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. காரணம் யார்? நீங்கள் தான். உள்ளே அனுப்பிச்சி விட்டீங்கல்ல, அது அப்படியே என்ன பண்ணுது, அவங்கள பார்க்கும்போது வேறு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம நடக்க வைக்குது. புரியுதுங்களா? அப்போ தப்பான படத்தை நிறுத்தி அவங்க உள்ளே பார்க்கணும். நல்லா அக்காவோட பேசுகிற மாதிரி, அண்ணனோட பேசுகிற மாதிரி, தம்பியோட பேசுகிற மாதிரி, மறுமொழி ஒத்து சமாதானமாக இருக்கிற மாதிரி, எல்லாருக்குள்ளேயும் சமாதானம் மாதிரி, எல்லோரும் விருப்பமாக இருக்கிற மாதிரி, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, சந்தோஷமாக எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எடுத்து கூறுற மாதிரி. இப்படி பாருங்கள் எப்படி இருக்கும். அப்படியே அதை ஆக பண்ணுவார் ஆண்டவர். இயேசு நான் இப்படி தான் என் குடும்பம் இருக்குன்னு பாருங்கள். உங்கள் குடும்பம் செழிப்பாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். வறுமையாக போத மாதிரி பார்த்தது நிறுத்து. நீ தான் நிறுத்தணும். டெலிட் பண்ணு. இல்லை நாங்கள் நல்லா இருப்போம், மேலே வருவோம், உயர்ந்து வருவோம், செழிப்பாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். ஆமென். நல்லா கலந்தடி கர்த்தரை சோதரிப்போம். உள்ளே வந்த சொல்லணும், இப்படி தான் என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுங்க. ஓவாயின் வார்த்தை கர்த்தர் கனமணியாவர். நீ அவருடைய பிள்ளை, அதன் நிமித்தம் சொல்லு. உனக்குள்ள சில குறைகள் இருக்கலாம், அதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண, குற்ற மனசாட்சியில் போய் கத்தட்ட நிற்காத. உன் குறைகளை பார்க்காத. தேவன் உன்னை எப்படி பார்க்கிற, தேவனுடைய அன்பை பாரு. என் மேல் அவர் என்ன பண்றாரு, அவரு இரக்கமா இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிறவர், என்னை மாற்றுகிறவர். என்கிட்ட குறை இருக்கலாம், ஆனால் அந்த குறையை கர்த்தர் மாற்றுவார். புரியுதுங்களா? குறை இல்லைன்னு சொல்லல, இருக்கு, அவர் மாற்றுவார். அதை அவர் கையில் விட்டுறேன். அவர் கண்டிப்பாக என்னை திருத்தி கொண்டு வருவார். அடுத்தடுத்த கடத்துக்கு போயிட்டே இருக்கணும். அதையே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்ததுக்கு போயிட முடியாமல் போயிடும். ஏதாவது ஒரு சில விஷயத்தை உள்ள வந்து சில குறைகள் இல்லாமல் இல்லை, சில பேர் இந்த குறைகளை பார்த்துட்டு என்ன பண்ணா வாழ்க்கை நின்று போயிடுது, அதே இடத்துல நின்று போயிடுது. அதே பார்ப்பதில்ல. அடுத்த கட்டம் என்னென்பதை பாரு, கர்த்தர் அன்பை பாரு, கர்த்தர் வல்லவர் என்பதை பாரு, பெரியவர் என்பதை பாரு, அவர் உனக்கு உதவி செய்வார் என்பதை பாரு. அதை கர்த்தர் அப்படி நிறைவேற்றுவார். எல்லாம் எழுமி நிற்போம்.